கொல்கட்டாவில் நடந்த செக்ஷுவல் வயலன்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு செப்டம்பர் 4th நம்ம வேர்ல்ட் செக்ஷுவல் ஹெல்த் டே பற்றி பேச போகிறோம். ஸோ செக்ஷுவல் ஹெல்த் டேயோட இந்த இயரோட தீம் வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ். பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் பேசிஸில் தான் நடக்குது. அது இருக்கும்போது உங்களோட செக்ஷுவல் ஹெல்த் மட்டும் இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃப்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு தேவை சேஃப்டி, ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இது இருந்தால் செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்க அந்த செக்ஷுவல் ஹெல்த் ரீப்ரொடக்டிவ் ஏஜில் மட்டும் இல்லை, ஈவன் சில்ட்ரன்லேருந்து எல்டர்லி விமென்க்கும் இது சம்மந்தப்பட்டது தான். ஸோ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, personally I feel sex education plays a vital role in maintaining the sexual health, so that younger generationலேருந்தே ஸ்கூல்ஸ்லேருந்தே காலேஜஸ்லேருந்தே நீங்கள் செக்ஷுவாலிட்டி பற்றியும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பற்றியும், ஹவு டு ப்ரிவெண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஹவு டு ஹாவ் அ சேஃப் செக்ஸ், ஹவு டு அவாய்ட் அன்பிளான்ட் ப்ரெக்னன்சிஸ், கான்ட்ரசெப்ஷன் ஃபாலோ பண்ணுறது, நாட் பீயிங் வயலண்ட், ரெஸ்பெக்ட் ஈச் அதர், இது மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லி படித்து பழகும்போது I think we can form a good future generation. So sexual health பற்றி இன்னும் சில டாக்ஸ் இருக்குது. So keep following for more. Thank you.